இன்றைக்கி ஒரு சூப்பரான ஓரியோ கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு அது மிக்சியில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா பேட்டர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் கூடவே 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூடவே 1 ஸ்பூன் மைதா யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் மெல்ட்டிங்காக நான் சாக்லேட் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் எடுத்து நம்ம கேக் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இப்போ கேக் ட்ரேயில் ஊற்றினதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஓரியோ பிஸ்கெட்டை உடச்சி நான் மேலே வச்சுக்கிட்டேன். அடுத்தது இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஏர் ஃப்ரையரில் தான் பேக் பண்ணேன். இப்போ சூப்பரான ஓரியோ கேக் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.